ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதினா சாதம். அதுக்கு வந்து கொஞ்சமாக புதினா இலையெல்லாம் கொஞ்சம் வாடி போச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எடுத்தாச்சு. கொஞ்சமாக புதினா இலை, அது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே வந்துட்டு பூண்டு, இஞ்சி இல்லாத காரணம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகா இல்லாத காரணம் வர மிளகா போட்டுக்கிட்டேன். புளி போட மறந்துட்டேன், அதனால் ஆட்டிட்டு மறுபடியும் புளி போட்டு அரைச்சேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவும் குறைச்சவும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன். கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வரும்போது அது கூடவே வந்துட்டு காஞ்ச மிளகா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி 1 தான் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூடவே வந்துட்டு நான் வந்து இப்போ 2 வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஒன்று சூடானதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே வந்துட்டு நிலக்கடலை இருக்குல்ல, அந்த நிலக்கடலை வறுத்ததுன்னா அதுவும் ஆட் பண்ணலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பச்சையாக தான் இருந்துச்சு, அதனால் வந்துட்டு நான் கொஞ்சமாக பச்சை கடலை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நல்லா முறிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கோம்ல, புதினா இதெல்லாம் போட்டுட்டு அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை கடலைனால நான் இன்னும் கூடி ரோஸ்ட் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூடி முறிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும், அதனால வேண்டிட்டு அது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மாறினதுக்கப்புறமா புதினா நான் வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சோறு உதிரியாக வரும். அப்போ வந்து புதினா பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணோம். உப்பு வேணும்னா நம்ம வேணால் இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு வேணும்னாலும் இந்த டைம்லேயும் வந்துட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஜாஸ்தி ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் போட்டதுக்கப்புறமா தான் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணேன். இதில் வந்து கொஞ்சமாக ரொம்ப ரொம்ப கம்மியாக லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த அளவுக்கு ட்ரை ஆகணும்னா அந்த தண்ணியோட இதெல்லாம் வற்றி வரணும். தண்ணியோட தன்மையெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணணும். அப்போ வந்து தண்ணி எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதோ அந்தளவுக்கு தான் நல்லாயிருக்கும். எல்லோரும் புதினா சாதம் பண்ணால் பச்சை கலரில் இருக்குது, ஆனால் நான் பண்ணால் மட்டும் கருப்பு கலரில் வந்துருச்சு, ஏன்னு எனக்கு தெரியல. நீங்களும் ட்ரை பண்ணி இப்படி வந்திருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறமா இது வந்து போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே வந்துட்டு வடித்த சாதம் இருக்குல்ல, அதுதான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ரேஷன் கடையில் அரிசி தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் சோறு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த சோறு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே வந்துட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பப்படம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பிடிக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு கொஞ்சம் கழிஞ்சிட்டு தான் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.